Welcome to TN Science World, lesson unit number 1, Laws of Motion, part 2. முதல் பாகத்தில் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் விசையினுடைய திருப்புத்திறனை கிளாக்வைஸ் மொமெண்ட் அண்டு ஆன்டி கிளாக்வைஸ் மொமெண்ட் இதில் நிகழ்வுகளை கண்டோம். அடுத்தபடியாக பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ் திருப்புத்திறனுடைய தத்துவத்தை பற்றி இந்த பகுதியில் காண இருக்கின்றோம். சமநிலையில் உள்ள பொழுது ஒரு புள்ளியிலிருந்து செயல்படும் அனைத்து விசைகளின் திருப்புத்திறன் அதனுடைய கூடுதலுக்கு சமம் என்பது திருப்புத்திறனுடைய தத்துவம். The moment of clockwise direction is equal to moment of anti-clockwise direction. F1 into D1 is equal to F2 into D2 என்பது, அதாவது இப்படத்தில் உள்ள சமநிலையில் உள்ள பொருள் ஒன்று ஆதார மையம் Pயில் உள்ளது போல். In the illustration given the figure, the force F1 produce an anti-clockwise rotation at a distance D1 from the point of pivot. Pivot means ஆதார மையம் என்று பெயர் P called, and the force F2 produce the clockwise rotation at a distance D2 from the point of pivot P. The principle of moments can be written as follows. The moment in clockwise direction is equal to moment in anti-clockwise direction. சமநிலையில் உள்ள பொழுது ஒரு புள்ளியிலிருந்து செயல்படும் அனைத்து விசைகளுடைய திருப்புத்திறன் அதனுடைய கூடுதலுக்கு சமம். சமநிலையில் உள்ள பொருள் ஒன்றிலே ஆதார மையம் Pயில் இருந்து D தொலைவில் இயங்கும் விசையான F1 இடப்பக்க சுழற்சியையும் ஆதார மையம் Pயில் இருந்து D2 தொலைவில் இயங்கும் விசையான F2 வலப்பக்க சுழற்சியும் ஏற்படுத்துகிறது எனில் திருப்புத்திறனுடைய தத்துவத்தின்படி வலஞ்சுழி திருப்புத்திறன் is equal to the moment of clockwise direction is equal to the moment of anti-clockwise direction. அப்பொழுது F1 into D1 is equal to F2 into D2 என்ற விதியை திருப்புத்திறனின் தத்துவத்தை சொல்கிறது. அதற்கு அடுத்தபடியாக and then the Newton's second law of motion. According to this law, the force acting on a body is directly proportional to rate of change of linear momentum of a body, and the change in momentum takes place in the direction of the force. பொருளொன்றின் மீது செயல்படக்கூடிய விசையானது அப்பொருள் உந்த மாறுபாட்டு வீதத்திற்கு நேர் தகவில் அமையும். மேலும் இந்த உந்த மாறுபாடு விசையின் திசையிலேயே அமையும் என்பது. The force acting on a body is directly proportional to rate of change of linear momentum. உந்த மாறுபாட்டு வீதத்திற்கு நேர் தகவில் அமையும். மேலும் இந்த உந்த மாறுபாட்டு வீதம் the change in momentum takes place in the direction of the force. அதனுடைய விசையின் திசையிலேயே அமையும் என்பது நியூட்டனுடைய இரண்டாவது இயக்க விதி. F equal to m into a என்பது நியூட்டனுடைய இரண்டாவது இயக்க விதி. m என்பது மாஸ், a என்பது ஆக்சிலரேஷன் முடுக்கம். விசை equal to நிறை இன்ட்டு முடுக்கத்தை குறிக்கிறது இரண்டாவது விதி. இதனுடைய அலகு யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் SI யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் நியூட்டன். நமக்கு தெரியும், விசையை கண்டறிந்த அறிவியல் அறிஞரின் பெயரால் இதனுடைய அலகு நியூட்டன் என அழைக்கப்படுகிறது. இன் சிஜிஎஸ் சிஸ்டம் சென்டிகிரேட், சென்டிமீட்டர், கிராம், செகண்ட்ஸ் சிஸ்டம். அதில் இதை சொல்லும் பொழுது டைன் என்ற அலகால் நாம் குறிக்கிறோம். டெஃபினேஷன் ஆஃப் 1 நியூட்டன் எல்லாமே யூனிட்டியாக இருக்கணும். த அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ரெக்கார்ட் ஆஃப் எ பாடி ஆஃப் மாஸ் 1 கிலோகிராம் produces an acceleration 1 meter second to the power of -2. 1 Newton is equal to 1 kilogram meter second to the power of -2 என அளவிடப்படுகிறது. ஒரு நியூட்டன் என்பதனுடைய வரையறை, 1 கிலோகிராம் நிறையுடைய பொருள் ஒன்றை 1 மீட்டர் வினாடி டு தி பவர் ஆஃப் -2 அளவிற்கு முடுக்குவிக்க தேவைப்படக்கூடிய விசையினுடைய அளவு 1 நியூட்டன். அதை தான் சொல்லியிருக்காங்க. The amount of force required for a body of mass 1 kilogram produces an acceleration. முடுக்குவிக்க தேவைப்படக்கூடிய விசையினுடைய அளவு 1 நியூட்டன். 1 நியூட்டன் என்பது 1 கிலோகிராம் மீட்டர் வினாடி டு தி பவர் ஆஃப் -2. 1 நியூட்டன் இஸ் ஈக்குவல் டு 1 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் டு தி பவர் ஆஃப் -2. இப்போ சிஜிஎஸ் முறையில் இதனுடைய அலகு டைன்னு சொல்லிட்டோம். அப்போ டைன்னா என்னன்னு சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா,
The amount of force required for a body of mass 1 gram produces an acceleration. 1 கிராம் நிறையுடைய பொருள் ஒன்றை 1 சென்டிமீட்டர் டு தி பவர் ஆஃப் -2 அளவிற்கு முடுக்குவிக்க தேவைப்படக்கூடிய விசையினுடைய அளவு. The amount of force required for a body of mass 1 gram produces an acceleration 1 centimeter second to the power of -2 is equal to 1 dyne. 1 dyne is equal to 1 gram centimeter second to the power of -2. So 1 Newton is equal to 10 power 5 dyne. அப்போ ஒரு நியூட்டன் என்பது 10^5 dyne என்ற அளவில் இருக்கிறது. யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் விசையினுடைய அலகு, ஓரலகு விசை எப்படி எவ்வளவு சொல்லணும், ஓரலகு விசையை நாம் எவ்வாறு சொல்லலாம் அப்படின்னாச்சுன்னா, the amount of force required to produce an acceleration 1 meter second to the power of -2 in a body of mass is 1 kilogram. எல்லாமே யூனிட்டியாக இருக்கணும். 1 கிலோகிராம் நிறையுள்ள பொருள் ஒன்றை 1 மீட்டர் வினாடி டு தி பவர் ஆஃப் -2 அளவிற்கு முடுக்குவிக்க தேவைப்படக்கூடிய ஆக்சிலரேஷன், முடுக்குவிக்க தேவைப்படக்கூடிய விசையினுடைய அளவு 1 நியூட்டன். அப்போ 1 கிலோகிராம் இஸ் கால்ட் அஸ் எ யூனிட் ஃபோர்ஸ், ஓரலகு விசை அப்படின்னு சொல்லி பேர். இதுக்கு பேர். அப்போ கிராவிடேஷனல் ஆஃப் ஃபோர்ஸ், ஈர்ப்பியல் அலகு விசை அப்படின்னா என்ன? ஈர்ப்பியல் அலகு விசை என்பது இந்த SI system of unit of gravitational unit of force is kilogram force represented by kilogram force. In the CGS system, the unit of gram force represented by gram force. ஓரலகு நிறையுள்ள 1 கிலோகிராம் பொருள் ஒன்றை புவியினுடைய ஈர்ப்பு முடுக்கத்தினுடைய அளவு நமக்கு தெரியும், 9.8 மீட்டர் செகண்ட் டு தி பவர் ஆஃப் -2. அதற்கு இணையாக முடுக்குவிக்க represented by 1 gram force in the CGS system, the unit is gram force is represented by gram force. ஈர்ப்பியல் அலகினுடைய SI அலகு கிலோகிராம் kgf ஆகும். CGS அலகு முறையிலே கிராம் விசை gf. அப்போ 1 கிலோகிராம் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 1 கிலோகிராம் இன்ட்டு 9.8 மீட்டர் செகண்ட் டு தி பவர் ஆஃப் -2 ஈக்குவல் டு 9.8 நியூட்டன் அப்படின்னு சொல்லி பேர். அப்போ 1 கிராம் ஃபோர்ஸ்ன்னு சொன்னோம்னாக்கா 1 கிராம் ஃபோர்ஸ் 1 கிராம் இன்ட்டு 980 சென்டிமீட்டர் செகண்ட் டு தி பவர் ஆஃப் -2 வருதுன்னா 980 டைன் அப்படின்னு சொல்லி பேர் இருக்கு. இதுதான் இதனுடைய ஈர்ப்பியல் அலகு விசை, கிராவிடேஷனல் யூனிட் ஃபோர்ஸ். இதற்கு அடுத்தபடியாக இம்பல்ஸ் மீன்ஸ் கனத்தாக்கு என்பது தமிழில் மிக எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். எ லார்ஜ் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஃபார் எ வெரி ஷார்ட் இன்டர்வல். அதிகப்படியான விசை குறைந்த கால அளவில் செயல்பட்டால் எ லார்ஜ் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஃபார் எ வெரி ஷார்ட் இன்டர்வல் ஆஃப் டைம் இஸ் கால்டு இம்பல்சிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு அர்த்தம். மிக குறைந்த கால அளவிலே மிக அதிக அளவு செயல்படும் விசை கனத்தாக்கு விசை. இஸ் கால்டு அஸ் எ இம்பல்ஸ். அதற்கு அடுத்தபடியாக நியூட்டனுடைய 3வது இயக்க விதி, நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன். ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஒவ்வொரு விசைக்கும் சமமான எதிர் விசை உண்டு. விசையும் எதிர் விசையும் எப்பொழுதும் இரு வேறுபட்ட பொருள்கள் மீது செயல்படும். The correct way is say it for every action force there is an equal and opposite reaction force. Action force, reaction force is also called as a Newton's third law of motion. இதற்கு நிறைய உங்களுக்கு எடுத்துக்காட்டு படங்களை கொடுத்துருக்காங்க. ரியாக்ஷன், recoil force of the gun. Action, accelerating force of the bullet. Action, foot pushes down and back. Reaction, floor pushes up and forward. அடுத்தது action, boy feet exert the force on boat. Reaction, boat exerts force on the feet. இது ஒவ்வொன்றும் ஆக்ஷன் என்ன, ரியாக்ஷன் என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. விசையும் எதிர் விசையும் வெவ்வேறு பொருள்கள் மீது செயல்படும். ஈச் அண்ட் எவ்ரி ஆக்ஷன், ஒவ்வொரு விசைக்கும் சமமானமான எதிர் திசையில் ஒரு விசை உண்டு என்பதை சொல்லிக்கொள்வதற்கான உண்டான உதாரணமாக இந்த படங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. Let us prove the law of conservation of linear momentum with the following illustration. இது நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதியை விளக்குவதற்கு உண்டான ஒரு படம். அது விதி இல்லஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு எப்படி டெரைவ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு உண்டான கொடுத்துருக்காங்க. இதில் ஏ அப்படிங்கிற ஒரு
A மற்றும் B என்ற இரு பொருள்களுடைய நிறை m1 m2. அதற்கு அடுத்தபடியாக இது வந்து நேர்கோட்டில் இயங்குவதாக கொள்வோம். let us two bodies A and B having a masses m1 and m2 move with interval velocity u1 and u2, not interval velocity, initial velocity u1 and u2 in a straight line. Let the velocity of the first body be higher than the second body. Velocity of the first body higher than the second body. u1 u2 என்பவை அவற்றின் ஆரம்ப திசைவேகங்களாக கொள்வோம். A ஆனது Bயை விட அதிக திசைவேகத்தில் செல்வதாக கருதுவோம். அதுதான் சொல்லியிருக்காங்க. டியூரிங் த இன்டர்வல் ஆஃப் டைம் t செகண்ட் Tங்கிற கால இடைவெளியில் they tend to have a collision. ஒன்றை ஒன்று மோதுவதாக, திசைவேகத்தில் மோதுவதாக செல்வதாக கொள்வோம். மோதல் ஏற்படுகிறது. ஆஃப்டர் தி இம்பேக்ட், மோதலுக்கு பின் both of them move along the same straight line with the velocity v1 and v2 respectively. மோதலுக்கு பின் அவை v1 மற்றும் v2 என்ற திசைவேகத்தில் பயணிப்பதாக கொள்வோம். then the force act in the body of B due to A, Fb is equal to m2 into v2 minus u2 by t. force on a body A due to B, அதாவது நியூட்டனுடைய இரண்டாவது விதிப்படி பியின் மீது A செயல்படுத்தும் விசை Fb m2 v2 minus u2 by t. அதே போல் Aயின் மீது B செயல்படுத்தும் விசை force on a body A due to B, Fa is equal to m1 into v1 minus u1 by t by Newton third law of motion. நியூட்டனுடைய மூன்றாவது இயக்க விதிப்படி Aயின் மீது செயல்படும் விசையானது Bயின் மீது செயல்படும் எதிர் விசைக்கு சமம். ஆக்ஷன் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரியாக்ஷன் ஃபோர்ஸ். Fa is equal to Fb மைனஸ் Fb. எதிர்வினை, ஏன் ரியாக்ஷனுங்கிறதுனால அது எதிர்வினைன்னு அர்த்தம். m1 into v1 minus u1 by t is equal to minus m2 into v2 minus u2 by t. இப்போ அப்படியே அதோட மல்டிப்ளை பண்ணுறோம். m1 v1 ப்ளஸ் m2 v2 ஈக்குவல் டு m1 u1 ப்ளஸ் m2 u2. v1 u1 தனித்தனியாக பிரித்து எடுக்கிறோம். இந்த சைடு லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் கொண்டு போகிறோம். The above equation confirms in the absence of the external force. வெளிப்புற புறவிசை ஒன்று செயல்படாத வரையில் the algebraic sum of the momentum after collision, வெளியின் விசை தாக்கம் எதுவும் இல்லாத பொழுது பின் உள்ள மொத்த உந்த மதிப்பு மோதலுக்கு முன்னுள்ள மொத்த உந்த மதிப்பிற்கு சமமாக இருக்கிறது. அதான் சொல்லியிருக்காங்க. In the absence of external force, the algebraic sum of the momentum after collision is numerically equal to the algebraic sum of the momentum before collision. மோதலுக்கு முன்னுள்ள உந்தமும் மோதலுக்கு பின்னுள்ள உந்தமும் வெளிப்புற புறவிசை ஒன்று செயல்படாத வரையில் சமமாக உள்ளது என்று கூறுகிறார்கள். Hence the law of conservation of linear momentum is proved. இது பொருள் மீது செயல்படும் மொத்த உந்தம் ஒரு மாறிலி என்ற நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதியை நிரூபிக்கிறது. இதிலிருந்து v2 ஃபைனல் வெலாசிட்டி, செகண்ட் ஆப்ஜெக்ட், ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் என்பதை கொண்டு உந்த அழிவின்மை விதியை நாம் முழுமையாக நிரூபித்து விட்டோம். அடுத்தது நியூட்டன்ஸ் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன். நியூட்டன்ஸ் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன் மீன்ஸ் கிராவிடேஷன் ஈர்ப்பியல், நியூட்டனுடைய பொது ஈர்ப்பியல் விதியை பற்றி கூறுதல். The law states that every particle of matter in the universe attracts every other particle with force. This force is directly proportional to the product of their masses, and inversely proportional to the square root of the distance between the centers of these masses. The direction of the force acts along the line joining the masses. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், the law states that every particle of the matter in the universe attracts every other particle with force. பொருளொன்றில் அண்டத்தில் உள்ள பொருட்கள் ஒவ்வொரு துகளும் பிற துகளை ஒரு குறிப்பிட்ட விசை மதிப்பில் ஈர்க்கிறது. அந்த விசையானது அவைகள் நிறைகளின் பெருக்கல் பலனுக்கு நேர் விகிதத்திலும், the force is directly proportional to the product of their masses, விசைகளுடைய நிறைகளுடைய பெருக்கல் பலனுக்கு நேர் விகிதத்திலும், அவைகளினுடைய மையங்களிடையே உள்ள தொலைவின் இருமடிக்கு, அதான் சொல்லியிருக்காங்க, and inversely proportional to square root of the distance between the center of these masses, மையங்களிடையே இருக்கக்கூடிய நிறைகளுடைய தொலைவின் இருமடிக்கு எதிர் விகிதத்திலும் இருக்கும். மேலும் இவ்விசை நிறைகளின் இணைப்பு கோட்டின் வழியே செல்லும். The direction of the force act along the line joining the
மாசஸ் என்பது நியூட்டனுடைய பொது ஈர்ப்பியல் விதி. தென் ரிலேஷன் பிட்வீன் ஸ்மால் ஜி அண்ட் கேபிட்டல் ஜி. ஸ்மால் ஜி என்பது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், புவியீர்ப்பு முடுக்கம். கேபிட்டல் ஜி என்பது ஈர்ப்பியல் மாறிலி, யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி பேர். அதுக்கு ஈர்ப்பியல் மாறிலி அப்படின்னு சொல்லி பேர் கேபிட்டல் ஜி அப்படிங்கிறது. இப்போ நமக்கு இந்த படம் ஒன்று கொடுத்து கேபிட்டல் எம் ஸ்மால் எம், எர்த் எங்கே இருக்குது, ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குது, இதனுடைய மாஸ் என்ன, அதனுடைய மாஸ் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க, எர்த்து ஆப்ஜெக்ட்டு. அப்போ ஸ்மால் ஜியை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னாக்கா கேபிட்டல் ஜி கேபிட்டல் எம் பை ஆர் ஸ்கொயர்டு. கேபிட்டல் ஜி மீன்ஸ் ஈர்ப்பியல் மாறிலி, gravitational universal gravitational constant. The value of the universal gravitational constant in SI unit is equal to 6.674 into 10 power 11 Newton meter squared kilogram to the power of -2. இதனுடைய வேல்யூ நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சிருக்கக்கூடிய வேல்யூ. அதை வந்து நாம் இங்கே ஜி மற்றும் கேபிட்டல் ஜி இவற்றுக்கு இடையேயான தொடர்பு, acceleration due to gravity, the relation between the small g and capital G என்ன அப்படிங்கிறத நாம் இங்கே சொல்லிட்டோம். அடுத்தது apparent weight, தோராய எடை எப்படி இருக்கும், மின்தூக்கியினுடைய நகர்வுக்கு ஏற்ப தோற்ற எடை மாறுதல் எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறது. இதில் கேஸ் 1, கேஸ் 2, கேஸ் 3, கேஸ் 4 அப்படின்னு சொல்லி 4 நிலைகளை கொடுத்துருக்காங்க. நிலை 1ல் பார்த்தீங்கன்னா the lift is moving upward with an acceleration A. மின்தூக்கி A என்ற முடுக்க மதிப்பில் மேலே நகர்கிறது. கேஸ் 2ல் பார்த்தீங்கன்னா lift is moving downward with an acceleration A. மின்தூக்கி A என்ற முடுக்க மதிப்பில் கீழே நகர்கிறது. மூன்றாவது நிலையில் lift is rest, அதாவது மின்தூக்கி லிஃப்ட் வந்து ஓய்வு நிலையில் இருக்கிறது. நான்காவது நிலையில் வந்து பார்த்திங்கன்னா lift is falling down freely. மின்தூக்கி புவியீர்ப்பு முடுக்க மதிப்பிற்கு கீழே தடையின்றி கீழே விழுகிறது. அப்போ ஏஸ் ஈக்குவல் டு ஜின்னு அர்த்தம். முடுக்கம் ஏஸ் ஈக்குவல் டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஜி அப்படின்னு அர்த்தம். இப்போ இதுக்கு ஒன்றுக்கும் நம்ம வந்து நிரூபிக்கணும். இந்த அட்டவணையை நல்லா நினைவில் வச்சுக்கணும். ஆர் மைனஸ் டபிள்யூ ஈக்குவல் டு எஃப் தொகுபயன் மதிப்பு எம்ஏ, எஃப் ஈக்குவல் டு எம்ஏ. அடுத்து டபிள்யூ ப்ளஸ் எம்ஏ, W is equal to M into G plus MA. அப்போ M into G plus A அப்படின்றது ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது. அப்போ R is greater than W. அடுத்ததில் R is less than W, R equal to W, R is equal to 0. மேற்கொண்ட தோற்ற எடையை வந்து நிலையாக உள்ள போது எடை விட அதிகம். apparent weight is greater than the actual weight, apparent weight is lesser than the actual weight, apparent weight is equal to the actual weight. கேஸ் 3ல் lift is restல இருக்கும்போது apparent weight is equal to 0, equal to 0, falling down freely, equal to 0 அப்படிங்கிறது தான். அடுத்தது அப்ளிகேஷன் ஆஃப் நியூட்டன் லா ஆஃப் கிராவிடேஷன். இந்த நியூட்டனுடைய ஈர்ப்பியல் விதியினுடைய பயன்பாடுகள் என்ன என்பதை சொல்லணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நியூட்டனுடைய ஈர்ப்பியல் விதியினுடைய பயன்பாடுகள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, dimension of heavenly bodies can be measured using the gravitational law. அண்டத்தில் உள்ள விண்பொருட்களுடைய பரிமாணங்களை அளவிட பொது ஈர்ப்பியல் விதி புவியின் நிறை, ஆரம், புவியீர்ப்பு முடுக்கம் முதலியவற்றை துல்லியமாக கொண்டு, அதாவது சொல்கிறாங்க கிராவிடேஷன் லா, மாஸ் ஆஃப் த எர்த், ரேடியஸ் ஆஃப் த எர்த், ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி எக்ஸெட்ரா கேன் பி கால்குலேட்டட் வித் ஹையர் அக்யூரசி. துல்லியமாக அளவிடுவதற்கு இவ்விதி உதவுகிறது. அடுத்து ஹெல்ப்ஸ் இன் த டிஸ்கவரிங் நியூ ஸ்டார்ஸ் அண்ட் பிளானட்ஸ். புதிய விண்மீன்கள் மற்றும் கோள்களை கண்டுபிடிக்க நியூட்டனுடைய ஈர்ப்பியல் விதி உதவுகிறது. ஒன் ஆஃப் த இர்ரெகுலாரிட்டிஸ் இன் த மோஷன் ஆஃப் ஸ்டார்ஸ் இஸ் கால்டு வெபிள். அதாவது சில நேரங்களிலே விண்மீன்கள் சீரற்ற நகர்வில் அருகில் உள்ள கோள்களுடைய இயக்கத்தை பாதிக்கக்கூடிய அளவில் லீட் டு த டிஸ்டர்பன்ஸ் இன் த மோஷன் ஆஃப் த பிளானட் நியர் பை த கால்குலேட்டட் யூஸிங் த லா ஆஃப் கிராவிடேஷன். அந்த நேரங்களிலே அவ்விண்மீன்களின் நிறையை அளவிட இந்த விதி பயன்படுத்தப்படுகிறது. அடுத்தது helps to explain the germination of roots is due to the property of geotropism, which is the property of the root responding to the gravity. தாவரங்களுடைய வேர் முளைத்தல் மற்றும் வளர்ச்சி புவியினுடைய ஈர்ப்பு விசை சார்ந்து அமைவது புவி திசை சார்பியக்கம் என்று அழைக்கப்படுகிறது. ஜியோட்ரோபிசம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது.
இந்த நிகழ்வை விளக்குகிறது இந்த விதி. இந்த நிகழ்வை விளக்குவதற்கு ப்ராப்பர்ட்டி ஆஃப் த ரூட் ரெஸ்பாண்டிங் டு த கிராவிட்டி, இதை விளக்குவதற்கு இந்த விதி பயன்படுத்தப்படுகிறது. ஹெல்ப்ஸ் டு ப்ரிடிக்ட் த பாத் ஆஃப் த அஸ்ட்ரானமிக்கல் பாடிஸ், விண் பொருட்களுடைய பாதையினை வரையறை செய்வதற்கும் இந்த விதி பயன்படுத்தப்படுகிறது. இதற்கு முன்னதாக ஒரு இருமதிப்பெண் கேள்வி நிறைக்கும் எடைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்பதை கிட்டத்தட்ட நாம் 9ஆம் வகுப்பிலும் 8ஆம் வகுப்பிலும் படித்துள்ளோம். அந்த கேள்வி கூட நிறை மற்றும் எடை என்பது கூட பார்த்திங்கன்னா மாஸ்னா என்ன, மாஸ் இஸ் த ப்ராப்பர்ட்டி, மாஸ் இஸ் த பேசிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் எ பாடி, மாஸ் ஆஃப் எ பாடி டிஃபைன்ட் ஆஸ் த குவான்டிட்டி ஆஃப் த மேட்டர் கண்டெய்ன்டு த பாடி ஆஃப் SI யூனிட் கிலோகிராம். அதான் சொல்லியிருக்காங்க. மாசினுடைய நிறை கிலோகிராம் அப்படின்னு. நிறை என்பது பொருட்களுடைய அடிப்படை பண்பு. பொருட்களுடைய நிறை என்பது அதில் அடங்கியுள்ள பருப்பொருளுடைய அளவு, இதனுடைய அலகு கிலோகிராம். அப்போ எடைனா என்ன, வெயிட்னா என்ன அப்படின்னு நம்ம சொல்லணும். வெயிட்டுங்கன்னா வெயிட் ஆஃப் த பாடி டிஃபைன்ட் ஆஸ் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் ஆன் இட் டியூ டு த எர்த் கிராவிட்டி அலோன். அதாவது பொருள்கள் மீது செயல்படும் புவியீர்ப்பு விசையினுடைய மதிப்பு அப்பனுடைய எடை என அழைக்கப்படும். அப்போ எடை என்பது என்ன அப்படின்னாச்சுன்னா நிறை இன்ட்டு புவியீர்ப்பு முடுக்கம், m/g, W=m/g அப்படிங்கிறது எடை. g எவ்வளோ அப்படின்னு நமக்கு தெரியும். ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி 9.8 மீட்டர் செகண்ட் தி பவர் ஆஃப் -2. இதை த வேல்யூ ஆஃப் த ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆன் த சர்ஃபஸ் ஆஃப் த மூன் எவ்வளோன்னு சொல்லணும். மூனில் பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆஃப் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அண்ட் த சர்ஃபஸ் ஆஃப் த மூன், மூனுடைய பரப்பிலே அதனுடைய அளவு எவ்வளவு அப்படின்னாச்சுன்னா 1.625 மீட்டர் செகண்ட் தி பவர் ஆஃப் -2. -2. This is about 0.1654 times of acceleration due to gravity on the earth. இதை வைத்து உங்களுக்கு ஒரு கணக்கு கூட கேட்கலாம். W=m/gங்கிற ஃபார்முலாவை கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கணும். இதை வச்சு ஒரு 2 மார்க் கேள்வியோ அல்லது 3 மார்க் கேள்வியோ கேட்பதற்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. W அப்படிங்கிறது நான் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். எம்முங்கிறத அவங்க கொடுத்துருப்பாங்க. G அப்படிங்கிறது 9.8. இதை சப்ஸ்டியூட் பண்ணி நாம் இதற்குண்டான தகுந்த கணக்கீடுகளை தெளிவாக செய்ய வேண்டும். இந்த பாடம் லாஸ் ஆஃப் மோஷன் என்கின்ற பாடம் முற்றிலுமாக நிறைவு பெற்றது. அடுத்த பாடத்தினுடைய காணொளியை பற்றி பின்னர் காண்போம். எளிதாக இருந்தால் மீண்டும் பார்க்கவும், கடினமாக இருந்தால் ஏதேனும் குறைகள் இருப்பின் நீங்கள் கமெண்ட் செய்யவும். அதற்குரிய ரெக்டிஃபிகேஷன் கண்டிப்பாக செய்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். ஏன்னா முதல் குறைகள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். முதல் முயற்சியாக இப்போ தான் முதல் பாடத்தை எடுத்து நாம் இப்போ இதை ஆங்கில வழியில் முயற்சி செஞ்சு பண்ணிகிட்ருக்கோம். ஆரம்ப கட்ட நிலை. தவறுகள் குறைகள் இருப்பின் தயவுசெய்து கமெண்ட் பண்ணவும், சுட்டி காட்டுங்கள், திருத்திக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.